திரு மோகன் குமாரமங்கலம், திரு EVKS இங்க போட்டியிடுவது என்பதே எளிமையான ஒரு வெற்றிக்கான வாய்ப்பு அல்லது அதுக்கு ஒரு சாத்தியக்கூறுகளை அதிகரிக்குதுன்னு திரு நித்யானந்தம் பாக்குறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கே திரு EVKS இளங்கோவன் பேரை என்னுடைய தலைமை அறிவித்திருக்காங்களோ அன்னைக்கே வெற்றி உண்மையானது. அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இந்த மாவட்டத்தில் இருக்கின்றது. இவர் தொகுதியில மட்டும் இல்லை, இந்த தொகுதியை சுற்றி இருக்க 11 இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற 11 தொகுதியில திரு EVKS இளங்கோவனுக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது. ஒரு மாவட்ட தலைவர் கூட இந்த இடத்தில் போட்டி போடுறதுக்கு விண்ணப்பம் தாக்கல் பண்ணாரு. அவர் கூட அதுக்கு பிறகு திரு EVKS இளங்கோவன் பெயர் அறிவித்த பிறகு முழு ஆதரவை தெரிவித்திருக்கிறாரு. எனவே திரு நித்யானந்தன் பேச்சு மிக வேடிக்கையாக இருக்கிறது. அவர் சொன்னாரு, அதிமுக தான் அந்த கூட்டணியின் தலைமை இருக்கிறது. அப்போ உள்ளாட்சி தேர்தலில் எதனால அதிமுக விட்டு தனியா நின்னீங்க? அதுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற 2வது பெரிய கட்சி சொன்னீங்க. 2024 25 இடத்தில் பாரதிய ஜனதா கட்சி தான் போட்டி போட்டு வெற்றி பெறுவோம் சொன்னீங்க. இப்போ திடீரென்ற ஒரு போட்டி வரும்போது நீங்க உறுதியா அந்த போட்டியில தோக்க போறீங்க தெரிஞ்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள். எனவே இந்த பேச்சு எல்லாமே ஒரே ஒரு குறுக்கீடு. உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி இல்லை என்று முடிவாகிவிட்டு NDA போட்டியிடவில்லை, தனியாகத்தான் பாஜக நின்றது. ஆனால் இன்றைக்கு கூட்டணி இருக்கின்ற காரணத்தினாலே தான் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்கு வந்து அதிமுக ஆதரவு கேட்கிறது. இவ்வளவுதான் இருக்கு. ஆனால் இந்த கள நிலவரத்தை புரிந்து கொள்ளுங்க. எதுக்கு கூட்டணி? நீங்க போட்டி போட வேண்டியதானே? நீங்க அது அந்த கட்சி முடிவு போட்டி போட்டு வென்று போறீங்க. அது தமிழக உங்க பலத்தை நிரூபிக்கக்கூடிய நேரத்தில் எதுக்கு பின்வாங்குறீங்க? அது தமாகவினுடைய இடம். தமாக அதிமுக விட்டு கொடுத்திருக்கிறது. கூட்டணி தர்மத்தின்படி நிச்சயமாக ஒன்றாக இருக்கிறார்கள். இந்த இடைத்தேர்தலை பாஜக மிகப்பெரிய பாஜகவிற்கான தேர்தல் அல்ல. இல்லைங்க, இது பாஜகவிற்கான தேர்தல் அல்ல. 24 26 பாஜகவிற்கான. இதை எப்படி பாக்குறீங்க? பாரதிய ஜனதா கட்சிக்கு வசதியான தேர்தல் இல்லன்னு சொல்றீங்களா? வெற்றி பெறக்கூடிய தேர்தல் இல்லன்னு சொல்றீங்களா? இல்ல, என்ன பொருள்? 24 மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்பதற்காக மையப்பொருளாக வைத்து நடத்தக்கூடிய தேர்தல் 24. இந்த தேர்தலுக்கே திரு கமலஹாசன் சொல்லிட்டாரு, வெறும் இடைத்தேர்தல் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான தேர்தல், மாநில உரிமையை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கிற தேர்தல். சொந்த கருத்துங்க, கட்சியோட தலைவர் ஆதரிக்கிற இடத்துல தலையிட விரும்பல. அவர்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது அந்த கருத்து. மோகன், நீங்க தொடர்ந்து பேசுங்க. எஸ், இல்ல நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இப்போ திரு கமலஹாசன் மதசார்பற்ற கூட்டணியின் வேட்பாளர் எதற்காக ஆதரிச்சிருக்காருன்னா அவர் தெளிவா அவர் பேட்டியில சொன்னாரு, இந்த நாட்டுக்கு பன்முகை ஒன்று மிக முக்கியமானது. இந்த நாட்டின் சுதந்திரம், சமூக நீதி, சகோதரத்துவமை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த கூட்டணியின் வேட்பாளரை அவர் ஆதரிக்கிறாரு. இது எல்லாம் ஒரு மிக முக்கியமான விஷயங்கள். நம்ம பல ஆண்டுகளாக இது ரொம்ப எளிதாக கொண்டிருக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நம்ம கொள்கையின் மிக முக்கிய தூணுங்கள் சொல்வேன் நான். சுதந்திரம், சகோதரத்துவம், சமூக நீதி, இது 3மே ஆதரிச்சுதான் அவங்க நம்ம வேட்பாளரை இன்னைக்கு ஆதரிச்சிருக்காரு. இப்போ 2024 அவர் கூட்டணியில இருப்பாரா இல்லையா, அது தேர்தல் நெருங்கும் போதுதான் நம்ம முடிவு செய்ய முடியும். இன்றைக்கு அவரு இந்திய ஒற்றுமை பயணத்தில் பங்கு பெற்று அந்த கொள்கையை ஆதரிச்சுட்டு இந்த இடைத்தேர்தல்ல நம்ம வேட்பாளரை அந்த அடிப்படையில தான் ஆதரிக்கிறாரு. ஒரு நேரையாளர், ஒரு செய்தி தொடர்பாளர் சொன்னாரு, அவர் தனிப்பட்ட லாபத்துக்காக இந்த ஆதரவு தெரிவித்திருக்காரு. அது மிகப்பெரிய தவறு நான் நினைக்கிறேன். ஏன்னா பணத்துக்காக திரு கமலஹாசன் ஆதரவு தெரிவிக்கணும்னா இன்னைக்கு பிஜேபி தான் ஒவ்வொரு மாநிலத்தில் பணத்துல இருந்து பண செலவு பண்ணிட்டு MLA வாங்குறாங்க. சோ அவர் இந்த கூட்டணியில வராம அந்த கூட்டணிக்கு தான் போயிருக்கணும். இப்ப ஏற்கனவே நீங்க வலுவான ஒரு கூட்டணி, உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய நல்ல உறுதியோடு இருக்கக்கூடிய இடத்துல நீங்க போய் தான் ஆதரவு கேட்கறீங்க அவர்கிட்ட. அப்ப அந்த தேவையும் இருக்கா? திரு கமலஹாசனுடைய ஆதரவை நீங்க தான் முதல்ல போய் கேட்கறீங்க, அவராக வந்து ஆதரவு தெரிவிக்கல. இப்ப ஏற்கனவே வலுவான கூட்டணி, வெற்றி பெறக்கூடிய கூட்டணி அப்படின்னா திரு கமலஹாசனுடைய அந்த ஆதரவை கேட்பதற்கான பின்னணி என்ன? 24க்கும் சேர்த்து இப்போதே அதற்கான களம் தயார் பண்றீங்கன்னு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கா? 24 தேர்தல் வரும்போது அந்த தேர்தலுக்கான கூட்டணி அமையும். இந்த தேர்தலில் கூட ஒவ்வொரு தேர்தலில்
இப்போ திரு கமலஹாசன் அவர்கள் இந்திய ஒற்றுமை பயணத்தில் பங்கு பெற்ற பிறகு அவருடைய கொள்கை என்ன, அவருடைய கோட்பாடு என்னன்னா அவர் தெளிவுபடுத்திட்டாரு. அதனாலதான் அவருக்கு எங்களுக்கு ஒரே கொள்கை இருக்கு, நம்ம இருவரும் பிரிவினைவாதி சக்திகளுக்கு எதிராக, மதவாத சக்திகளுக்கு எதிராக செயல்படுகிறோம் என்று தெரிஞ்சுதான் அவருடைய ஆதரவு பெற்றுவதற்காக நம்ம போயிட்டு அவரிடம் கேட்டோம். ரைட், தொடர்ந்து பேசலாம். மணிகண்டன், உங்களுக்கு அப்போ இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தது. பிரிவினைவாத மதவாத சக்திகளுக்கு எதிராக இந்த தேர்தலை பார்க்க வேண்டியிருக்கு, ஒரு இடைத்தேர்தல் மட்டுமல்ல அப்படிங்கிற இடத்துல இருந்து யூபிஏவோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் மட்டுமல்ல, வெளியிலிருந்து திரு கமலஹாசனும் அந்த நிலைப்பாட்டை எடுத்து அறிவிக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு தமிழ்நாடு, ரொம்ப குறிப்பா ஸ்நேகன் சொல்றாரு, பாரதிய ஜனதா கட்சி இங்கே எழுமுனை அளவும் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு தேவை இருக்கு, அதனாலே இந்த முடிவு எடுக்கிறோன்றாங்க. அதிமுக பெரிய பிரதான கட்சியா, பாஜக பிரதான கட்சியாலாம் சொல்லிட்டு இருக்கிற இடத்துல அதிமுகவுக்கு இது பற்றிய எந்த கவலையும் இல்லை அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? கார்த்திகை செல்வன் அவர் மக்கள் நீதி மையம் அப்படின்னு ஆரம்பிச்சதே பாத்தீங்க அப்படின்னா, என்னோட ஆடியோ சரியா இருக்கலாம்? நல்லா இருக்கு. எஸ், ஓகே. அவரு நாங்க மையமா இருப்போம் அப்படின்னு சொன்னதே ஒரு பொய் பொருட்டு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, சுதந்திர இந்தியா முதல் தீவிரவாதி இந்து அப்படின்னு ஒரு வரலாற்று பிழைய அவர் கரூர் தேர்தலில் பதிவு பண்ணார். சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி 20,000 இந்துக்களையும் முஸ்லிம்களையும் கொன்றொழித்து ஹைதராபாத்தை சேர்ந்த காசிம் ரிஸ்வி. இது தெரியாதவர் இல்ல, நம்ம ஆழ்வார்பேட்டை ஆண்டவர். நல்லா தெரிஞ்சுட்டு அவர் எப்பயுமே அவர் படத்துல பாருங்க, பெரும்பான்மை இந்து மதத்துக்கு எதிரான கருத்து வைப்பாரு, மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் வச்சுப்பாரு. ஒரு படத்துல கருத்துல பெருக்கல் குறி மாதிரி சிலுவையை காமிச்சுக்கிட்டு கடவுள் இல்லைன்னு நான் எங்க சொன்னேன், இருந்தா நல்லதுன்னு சொன்னேன் அப்படின்னு அவர் பகுத்தறிவாளரா எல்லா மதங்கள்லயும் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பேசியிருக்காரு. வெவ்வேறு மதங்கள்ல ப்ளீஸ் இல்ல, உங்களுக்கு தேவையானது மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல. லெட் மீ ஃபினிஷ். கூடுதலான கருத்து தான் உங்களுக்கு வரேன். என்னுடைய கருத்து நான் என்ன சொல்றேன்னா, ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக தான் கேட்டிருக்கேன். கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பை பத்தி வாய் திறந்து பேசினாரா மக்கள் நீதி மைய கமலஹாசன்? அதே மாதிரி கவுல் சத்யேந்திர பிராமணன் சொன்ன ராகுல் காந்தியோட போய் நீங்க மதச்சார்பற்ற கமலஹாசன் சேர்ந்திருக்காரா? இது வந்து சார் கமலஹாசனுக்கு லாப நட்ட கணக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் ஒருத்தர் வந்து மதம் சார்ந்து மதச்சார்பற்று எல்லாம் வர்றது இல்ல சார். அவங்க என்ன கருத்தியலை கொண்டிருக்கிறார்கள், என்ன கொள்கையில இருக்காங்கன்றதா அந்த சார்பை தவிர இந்த இடத்துல மதத்தை பிடித்து தொங்குபவர்களுக்கு மனிதத்தை பத்தி கவலை இல்லை, எங்களுக்கு மனிதத்தை பத்தி கவலை இருக்கிறது. அதனால் மதத்தை பத்தி யார் பேசினாலோ அல்லது மதத்தை வச்சு யாரு பிரிச்சாலோ மதங்களுக்கு எதிரானவர்கள் இல்லை, அதை மதத்தை வைத்து பிரிப்பவர்களுக்கு எதிரானவர்கள். மீண்டும் வந்து லாப கணக்குனா ஏன் உங்ககிட்ட வந்து லாப கணக்கு, இந்த அரசியலுக்குள்ள வந்து லாப கணக்கு பார்க்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்ல. ஏற்கனவே எல்லா புகழையும் எல்லா வெளிச்சத்தையும் எல்லா பணத்தையும் எல்லா அதிகார பாப்புலாரிட்டி அவர் வாங்கியிருக்காரு. மீண்டும் ஏதோ ஒரு குற்ற சுற்றணும் விமர்சனம் பண்ணாவே தமிழகத்தில் எழுதப்படாத ஒரு சட்டம் இருக்கிறது, குறை சொல்வது மட்டும்தான் விமர்சனம் என்று. ரெண்டையும் சரி பார்க்கணும். கண்மூடித்தனமா வந்து விமர்சனங்கிறதுனால வேண்டி லாப கட்ட கணக்காக அரசியலுக்கு வந்து நான் சொன்னது மாதிரி கச்ச ஆரம்பிச்சுன்னு நாங்க யாருக்கிட்ட போயிருந்திருக்கணுமே, நோட்டும் கிடைக்கும் சீட்டும் கிடைக்கணும் போயிருக்கணுமே. முதல்ல அந்த வார்த்தையை முதல்ல வாபஸ் வாங்குங்க நீங்க. மணிகண்டன், கார்த்திகை செல்வன் சினிமாவில் ஒரு மாபெரும் கலைஞன், இந்தியாவெல்லாம் கடந்த மிகப்பெரிய கலைஞன். அரசியல்ல நேற்று வந்த கத்துக்குட்டி சீமானுக்கு பின்னாடி இருக்கிறது தான் அவருடைய ஒரிஜினல் ஸ்டேட்டஸ். இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சீமான் வந்து கத்துக்குட்டின்னு சொல்லக்கூடிய இடமும் தேவையில்லை. ஏன்னா அவர் இன்னும் கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்கிறார், யாரோடய நிக்கல. அதனால யார் ஒருத்தரையும் நம்ம குறைத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நான் பாக்குறேன். நீங்க கருத்து சொல்லுங்க. நாங்க வளர்ற கட்சி அப்படின்னு சொல்றாரு. சீமானுக்கு பின்னாடி தான் கமலஹாசனுடைய நிலை வந்து கணக்கிடப்படுகிறது அரசியல் களத்துல. ஆனால் பாஜக எதிர்த்து சீமான் கூட ஒரு கூட்டணி நிச்சயமா தேடி போக மாட்டார். இன்னைக்கு வரைக்கும் திரு மணிகண்டன், இன்னைக்கு வரைக்கும், ஏன்னா அடுத்த தேர்தல் வந்தாதான் தெரியும். இப்போதைய தேர்தல் வரைக்கும் திரு சீமான் தான் பாரதிய ஜனதா கட்சியை விட கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கிறாரு. கூட்டணியில் இருக்க மற்ற எல்லா கட்சிகளை விட கூடுதல் வாக்குகளை பெற்ற இடத்துல இருக்கிறார். அதையும் நீங்க நினைவில் வைத்துட்டு இந்த விமர்சனங்களை வைக்கலாம். எஸ், நிச்சயமா அதை நான் மறுக்கல. அவங்க அதிகமான வாக்குகள் பெற்றிருக்காங்க. பாஜகவை கமலஹாசன் எதிர்ப்பதாக சொல்லிட்டு இருக்கிறாரோ அதே அளவுக்கு சீமான் எதிர்க்கிறார். ஆனா அவர்களுக்கு போய் காங்கிரஸ் கூட்டணி வச்சுக்கிட்ட 1.5 லட்சம் தமிழர்களை கொன்றொழித்த காங்கிரஸோட கமலஹாசன் பண்ணாரா? ராஜீவ்காந்தி கொலை இன்னும் எதிர்க்கிற காங்கிரஸோட கமலஹாசன் பண்ணாரா? ஊழலை பற்றி மிக கடுமையாக அதிமுகவின் திமுகவில் கடுமையாக சாடிய கமலஹாசனுடைய நிலை என்ன? இதெல்லாம் வந்து ஒரு எம்பி சீட்டு அடுத்த வர்ற தேர்தல்ல அவருக்கு தேவை. கமலஹாசன் பாராளுமன்ற நேம் போர்டுக்காக அவரை நம்பி நிறைய பேர் சேகர் மாதிரி கம்பு சுத்துறாங்க.
ஆனா ஒரு சூப்பர் ஸ்டார் எடுத்திருக்காரு, அதை நான் ஒத்துக்கிறேன். சூப்பர் ஸ்டார் தான் அகில இந்திய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இல்ல, தெற்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி வெளியில என்ன பண்ணாருன்னா இந்த கட்சியை விட்டுட்டு காங்கிரஸ் கூட சேர்த்த போறார். அரசியல் போனியாட்டம் இல்லை, அதனால காங்கிரஸோட போய் கூட்டணிக்கு போக எல்லாமே அரசியல் போனி ஆகலன்னு சொல்ல முடியுமா? உங்க கூட்டணிக்கு வரக்கூடிய அத்தனை கட்சிகளும் அப்ப போனி ஆனமலா கூட்டணிக்கு வர்றாங்க. இது என்ன ஆர்குமெண்ட்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியல. விமர்சனம் இல்ல, விமர்சனங்கிற போர்வையில வந்து கண்மூடித்தனமா கம்பு சுத்துறது அவர்தான், சிநேகன் அல்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையுமே பார்த்து பார்த்தீங்கன்னா அவங்க சினிமாவை ஒப்பிட்டு சொல்றாங்க. இப்போ ஐயா மணி ஐயா பேசுனது மாதிரி ஆரம்பத்தில் ஏன் ஒரு கலைஞன் சமூகத்தை பற்றி படம் எடுக்கும்போது இப்போ சமூகத்தை பற்றி ஏன் சிந்திக்க கூடாது? இன்னைக்கு வந்து ஐயா ஒரு வார்த்தை சொன்னார், திமுக ஊழல் கட்சி என்பதை சிநேகன் ஒற்றுக்கொண்டா நன்றின்றார். இதெல்லாம் வந்து வார்த்தைக்கு அழகா இருக்கும். நாங்கள் திமுகவை மட்டுமில்லை, யாராக இருந்தாலும் ஊழலை செய்யும் பொழுது அதற்கான அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். பாரதிய ஜனதாவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை விட இன்னைக்கு பேராபத்து நிகழ்ந்துட்டு இருக்குன்னு நாங்கள் ஒரு பாயிண்ட் முன்னாடி வைக்கிறோம். அதுல யாருமே வர மாட்டேங்கிறீங்க. அதை விட பேராபத்து நடந்து கொண்டிருக்கிறது, மாநிலங்களின் உரிமை பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கண்மூடித்தனமா விமர்சனம் கம்பு நீங்க சுத்துறீங்களா, நாங்க சுத்துறோமா? அதனால விமர்சனம் யாரு வேணாலும் பண்ணலாம். நாங்கள் எங்கள் கொள்கையில் தெளிவாக இருக்கிறோம். இந்த மண்ணின் மீது எங்களுக்கு அக்கறை இருக்கிறது. அதனால் அதை சார்ந்து நாங்கள் முடிவெடுக்கிறோம். மணி, பிஜேபியோட டெசிஷன் இன்னும் இப்போ காலம் இருக்கு என்னாலும் அதிமுக நிலைப்பாட்டுல இது வந்து ஒரு வியூகம்னு பாக்குறதா, அல்லது இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க முடியல அதனால கால நீட்டிப்பு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கேன்? நான் பார்க்கறது எப்படின்னா வந்து இது அவர் என்ன சொன்னார், அண்ணாமலை அவர்கள் 2021 ஆகஸ்ட்ல தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர் முதல்ல கொடுத்த ரியாக்ஷன், தொடர்ச்சியாக கொடுத்த ரியாக்ஷன், பொலிட்டிக்கல் சீன் தமிழ்நாடு வில் பி இயர் ஆஃப்டர் டிஎம்கே வர்சஸ் பிஜேபி, நாட் எனிமோர் டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே. அதுக்கு பிறகு தொடர்ந்து அவர் பேசின பேச்சுக்கள் கொஞ்சம் நெஞ்சம் பேச்சு இல்லை, அவ்வளோ பேச்சு பேசியாச்சு. பேசிட்டு ஒரு இடைத்தேர்தல் வரும்பொழுது ஏன் நீங்கள் போட்டி போடாமல் ஒதுங்கி நிற்கிறீர்கள், தயங்குகிறீர்கள்? நான் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு கிடைத்த தகவல், இட் மே பி ராங், பட் எனக்கு கிடைத்த தகவல் என்னன்னா டெல்லி தலைமை அவர் போட்டி போட சொல்லுகிறது. அவர் தயங்குகிறார். அவர்னா அவருடைய கட்சி. நீங்க கண்டெஸ்ட் தமிழ்நாடு பிஜேபி தயங்குகிறது பிகாஸ் ஆஃப் ஒன் மேன் பார்ட்டி பிரசிடென்ட் அண்ணாமலை. டெல்லியை பொறுத்த வரைக்கும் என்ன தயக்கம் சார் இல்ல சார், ரெண்டு விஷயம் சார். டெல்லியை பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்க பிரியாரிட்டியில தமிழ்நாடு இல்லவே இல்லை. அவங்களுக்கு வந்து ஆல் இண்டியா பாலிடிக்ஸ், நெக்ஸ்ட் இயர் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ், இந்த ஆண்டு வரக்கூடிய 9 சட்டமன்ற தேர்தல்கள், இதில் தான் அவங்க கவனம் இருக்க வழி. அவங்க தமிழ்நாடு கீழே தான் இருக்கு. ஒன்று இல்லையா சார், கோவைக்கு